வேதாகமத்தினுடைய கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தை அநேக நாட்களாக இதை தியானம் செய்யலாம், இதை மக்களுக்கு எடுத்து சொல்லி இதை புரிய வைக்கலாம் என்று சொல்லுகிற முயற்சி பல மாதங்களாக பல வருடங்களாக யோசித்தது உண்டு. ஆனால் அதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த காலகட்டங்களிலே உட்கார்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி படிக்க ஆரம்பித்த பொழுது பல கோணங்களிலிருந்தும் பல காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆதலால் அதை எல்லாவற்றையும் திருச்சபை மக்கள் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு கூட இந்த விஷயத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் சொன்ன அந்த விஷயத்தை மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் இந்த வாரத்திற்கான செய்திக்காக கடந்து செல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் 4 மேஜர் இன்டர்பிரட்டேஷன்ஸ், அதாவது வியாக்கியானங்கள். ஒரு புஸ்தகத்தை படிக்கும் பொழுது நாம் அப்படியே புரிந்து கொள்ள முடியாது. அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வியாக்கியானம் செய்ய வேண்டும். இதுல ஃபர்ஸ்ட் இன்டர்பிரட்டேஷனுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஃபியூச்சரிஸ்ட் என்று பெயர். அவர்கள் அந்த இன்டர்பிரட்டேஷன்ல, அந்த வியாக்கியானத்துல நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பின்னால நடக்க போகிற விஷயத்தை அது சொல்லுகிறது. அது அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக ஃபியூச்சராக இதை பார்க்க வேண்டும், எதிர்காலமாக இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு விஷயம். இரண்டாவதாக பிரிட்டரிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, 1ஆம் நூற்றாண்டில் நடந்து முடிந்த விஷயங்களாக நீங்கள் இதை பார்த்து இதை வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது ஹிஸ்டாரிக்கல் ஆர் பிரசன்டிஸ்ட். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த தீர்க்க தரிசனம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலும் அவருடைய 2ஆம் வருகையிலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெற போகிற விஷயங்கள் என்று சொல்லி இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகிறது, இந்த வியாக்கியானங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஐடியலிஸ்ட் என்று சொல்லுகிற இன்னொரு கருத்து என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வெளிப்படுத்துற விசேஷம் ஹிஸ்டரியை ரெஃபர் பண்ணவே பண்ணாது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஓமை, உருவகம், நன்மை தீமை, நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறது என்பதனுடைய உருவகம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இவைகளையெல்லாம் நாம் பார்த்து இவைகளின்படி நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வியாக்கியானம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும் பொழுது அவரவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஆரம்பமாகிறது. அப்ப இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1வது வசனத்துல நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு என்று சொல்லி இது சொல்லுகிறார். ஏன் இது கொடுக்கப்பட்டது, இந்த வெளிப்பாடு ஏன் கொடுக்கப்பட்டது என்பதற்கு பதில் சொல்லுகிறார். தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய விஷயங்களை சொல்லுவதற்காக இது வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. அடுத்தது, இது எவ்வாறு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். எவ்வாறு கொடுக்கப்பட்டது? தேவன் அனுப்பி தேவ தூதர்களால் இவை கொடுக்கப்பட்டது. தேவ தூதர்கள் மூலமாக செய்தி சொல்லப்பட்ட செய்தி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது யோவானுக்கு. தான் கண்டதையும் தான் பார்த்ததையும் தான் விசுவாசித்ததையும் தேவனுடைய வார்த்தையினுடைய சாட்சியாக அவர் எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இதுதான் முதல் வசனம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். கவனிங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். முதல் வகையான கிறிஸ்தவர்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தேவையே இல்லை,
ஏன் நாம் இவ்வளவு போட்டு நம்மளை அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும், அவ்வளவு மண்டை ஏன் நம்ம குழப்பிக்கணும்? ஆகினால சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த படிக்கிறதோ இல்லாவிட்டால் அதை தியானம் செய்வதோ இல்லாவிட்டால் அதற்குண்டான காரியங்களை அறிந்து கொள்வதற்கோ முற்படாத கிறிஸ்தவர்கள் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே போகவே மாட்டாங்க. வேதாகமத்தை படிச்சாலும் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரும்பொழுது வேக வேகமாக படிச்சுட்டு போயிடுவாங்க. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ரொம்ப பயமா இருக்குதும்பாங்க சிலர். அதை பார்த்தா ஒரு அதிர்ச்சி இருக்கு, ஒரு பயம் இருக்கிறது. ஆகினால அந்த புஸ்தகத்து பக்கம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த புஸ்தகத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. எப்போதும் அதிலேயே தான் இருப்பாங்க. எப்ப பாரு அந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற விஷயத்தையே வைத்து வைத்து இப்போ ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னு சொன்னா போதும் வெளிப்படுத்தின விஷயத்தை எடுத்து வச்சுக்குவாங்க. ஒரு பூகம்பம் வந்தால் உடனே வெளிப்படுத்தின விஷயத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவார்கள். ஒரு யுத்தம் வந்துச்சுன்னு சொன்னா உடனே ரெவலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்தீங்களா இப்படியெல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லுகிற விஷயத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அப்போ ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளேயே போகாத குரூப், இன்னொரு குரூப் வந்து அதை விட்டு வெளியே வராத குரூப். இப்போ நம்ம வந்து எந்த குரூப்ல இருக்கிறோம்ங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க? உள்ளேயே போகாத குரூப்ல இருக்கீங்களா அல்லது வந்து அதை விட்டு வெளியே வராத ஒரு குரூப்ல இருக்கிறீங்களா? நீங்க முடிவு பண்ணணும். சபையினுடைய சரித்திரத்தில் 2 நபர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இவர் மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர் என்பவர் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாதிரியாராக இருந்து புரொட்டஸ்ட் பண்ணி திருச்சபையை விட்டு வெளியே வந்தவர் என்பது நமக்கு தெரியும். மார்ட்டின் லூதர்னுடைய புரொட்டஸ்டுக்கு அப்புறம் தான் கேத்தலிக்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய அடியே விழுந்தது. இப்போ நம்மெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த மார்ட்டின் லூதர்னுடைய வழியில வந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணின கிறிஸ்தவர்கள். அதனால நமக்கு பேர் என்ன கேட்டு நமக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் நமக்கு பேர். கரெக்ட் தானா? ஆமா, நம்மெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க, புரட்சி பண்ணினவர்கள். நாம் யார் நமக்கு புரட்சி பண்ண கற்றுக் கொடுத்ததுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மார்ட்டின் லூதர் கற்றுக் கொடுத்தது. இவர் ஒரு பெரிய ஃபிகர், ஃபேமஸ் ஃபிகர், நமக்கு தெரியும். திருச்சபையினுடைய சரித்திரத்தில் மார்ட்டின் லூதர் என்பவர் ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரிய இடத்தை பிடித்தவர். மார்ட்டின் லூதர் தெரியாதவங்க இருக்கவே மாட்டார்கள். லூதர் பற்றி தெரியாதவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதாவது இந்த மார்ட்டின் லூதர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி அவர் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணினதே கிடையாது. இது மார்ட்டின் லூதர் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும் பொழுது அது வந்து ஒரு ஹிஸ்டரியும் கிடையாது, ப்ராபஸியும் கிடையாது. ஆகினால இந்த புஸ்தகம் நமக்கு தேவையில்லாத புஸ்தகம் என்று சொன்னது சபையினுடைய சரித்திரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மாறிவிட்டது. மார்ட்டின் லூதர் ஒரு நாளும் இந்த புஸ்தகத்திலிருந்து பிரசங்கமே பண்ணினது கிடையாது. அடுத்தது திருச்சபையில மிக முக்கியமான நபராக கருதப்படுகிறவர் ஜான் கால்வின். இவரும் ஒரு பெரிய புரட்சியாளர். வேதாகமத்தினுடைய ஆதியாகமத்திலிருந்து யூதா வரைக்கும், யூதா எங்க இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம். யூதா நிருபம் வரைக்கும் எல்லா புஸ்தகத்துக்கும் கமெண்ட்ரி எழுதியிருக்காரு. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு கமெண்ட்ரி எழுதல. அவர் வேண்டான்னு விட்டுட்டார். ஏன்னு கேட்டா அது நமக்கு தேவையில்லை என்று சொல்லி இவர் விட்டு விட்டார். அப்போ 2 ஃபேமஸ் ஃபிகர், ஒன்று மார்ட்டின் லூதர், இன்னொன்று ஜான் கால்வின். ஜான் கால்வினை தெரிஞ்சவங்க இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மார்ட்டின் லூதரை தெரியாதவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. 2 பேருமே இந்த புஸ்தகத்தை பற்றி ஒரு நெகட்டிவான விஷயம் தான் சொன்னாங்களே தவிர இதுக்கு பாசிட்டிவான விஷயம் சொல்லலை. காரணம் என்ன என்று கேட்டீங்கன்னு சொன்னா கிரேக்க கலாச்சாரத்தையும் கிரேக்க பாரம்பரியத்தையும் கிரேக்கர்களுடைய அந்த அணுகுமுறைகளையும் இவர்கள் பின்பற்றினபடியினாலே அந்த தாமஸ் அக்வினஸ் என்கிறதான அந்த கிரேக்க ஆசிரியர் கிரேக்க விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தவர்னால ஈர்க்கப்பட்டுத்தான் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை ஒதுக்கினதற்கு காரணம். என்றைக்குமே கிரீக் வந்து ஒரு திருச்சபையினுடைய மிகப்பெரிய ஒரு சீரழிவு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வேதாகமத்தினுடைய ஆசிரியர்கள், வேதாகமத்தினுடைய பண்புகள் எல்லாம் நீங்கள் எபிரேய சிந்தனையோடு எபிரேய கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது மட்டும்தான் அவைகளெல்லாம் உங்களுக்கு புரியும். இல்லாவிட்டால் அவைகளெல்லாம் உங்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. இன்றைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து எப்படி எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்கிறதான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதனால் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொன்னால், நிச்சயமாக
வரும் நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறதான புஸ்தகத்தை நான் படிக்க வேண்டும் என்றதான எண்ணம் உங்களுக்கு உருவாக வேண்டும். நான் கண்டிப்பா இந்த புஸ்தகத்தை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாக வேண்டும். அந்த எண்ணத்தை உருவாக்கும் நோக்கத்தில் இதனுடைய காரியங்களை இன்றைக்கு நான் முன்வைக்க போகிறேன். முதலாவது, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறதான புஸ்தகம் நம்முடைய வேதாகமத்தினுடைய கடைசி புஸ்தகமாக இருக்கிறது. பொதுவாகவே சாத்தானுக்கு தேவனுடைய வார்த்தை என்று சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கக்கூடியவன் சாத்தான். இதில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். பிசாசுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதாகமத்தினுடைய முதல் சில பக்கங்களும் அதே போல வேதாகமத்தினுடைய கடைசி சில பக்கங்களையும் படிக்கிறத விரும்பவே மாட்டான். திரும்பவும் சொல்றேன் கவனிங்க, வேதாகமத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் அதே போல வேதாகமத்தினுடைய லாஸ்ட் ஃபியூ பேஜஸ், இது ரெண்டும் பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க அதை படிக்கணும்னு விரும்பவே மாட்டான். முதல் சில பக்கங்களில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? சாத்தான் எவ்வாறு மனிதர்களை வஞ்சித்து மனிதர்களையும் இந்த பூமியும் அவனுடைய ராஜ்யத்திற்குள் எடுத்துக்கொண்டான் என்கிறதான விஷயங்கள், தகவல்கள் சொல்லப்படுகிறது முதல் சில பக்கங்களிலே. அப்ப நீங்க அதை படிச்சீங்கன்னு சொன்னா என்ன புரியும் என்று சொன்னால், உங்களுக்கு சாத்தான் எப்படி ஆப்ரேட் பண்றான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். சாத்தான் எப்படி ஆப்ரேட் பண்றான்ங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால், அவனுடைய தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சாத்தான் என்கிற ஒருவன் இருக்கிறான் என்று தெரியும், ஆனால் அவன் எப்படி ஆப்ரேட் பண்றான்ங்கிறது தெரியறது கிடையாது. இராணுவத்தினுடைய மிக முக்கியமான யுக்தியே என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எதிரி நாட்டு இராணுவம் எவ்வாறு ஆப்ரேட் பண்ணுகிறார்கள், எப்படி செயல்படுகிறார்கள், என்ன மாதிரியான ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் போரில் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆயுதம் இருந்தால் நீங்க ஜெயிச்சிடலாம். அதற்கு பேர் தான் இராணுவ ரகசியம் என்று பெயர். இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆதியாகமத்தினுடைய முதல் சில பக்கங்களிலே. நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் என்ன புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், சாத்தான் எப்படி ஆப்ரேட் பண்றான்ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க அவனை எதிர்க்க முடியும். ஆகினாலும் முதல் இருக்கிற ஒரு சில பக்கங்களை பார்த்தால் சாத்தானுக்கு பிடிக்காது. சரி, கடைசியில் சில பக்கங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எவ்வாறு சாத்தான் மேற்கொள்ளப்பட்டான், அவனுடைய கையிலிருந்து ஆளுகையும் ராஜ்யம் எவ்வாறு வெளியே வந்தது, எவ்வாறு அவன் தோற்கடிக்கப்பட்டான் என்கிற விஷயம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு நபர், தோற்கடிக்கப்பட்ட நபர், அவரை பற்றிய சில விஷயங்கள் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் பொழுது வேறு யாராவது அந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு அந்த நபர் விரும்புவாரா? அந்த நபர் விரும்பவே மாட்டார். ஏனென்று சொன்னால் அவருடைய தோல்வியை அது மிக பிரத்யட்சமாக வெளிப்படுத்துகிற நூலாய் இருக்கிறபடியினால, என்னுடைய தோல்வியை வெளிப்படுத்துகிற நூலை வேற யாரும் படிப்பதை எந்த நபரும் விரும்புவாதது போல, சாத்தான் தோற்று போனான், அவனுடைய கையில் இருக்கிற ஆளுகை வெளியே வந்துவிட்டது, மணவாளனாகிய கிறிஸ்துவினிடத்தில் வந்துவிட்டது என்று சொல்லுகிற காரணத்தினாலே, கவனிங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்க ஆரம்பித்தீர்களா என்று சொன்னாலே யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. போன வாரம் நான் ஆராதனைக்கு வரல, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு முந்தின வாரம் தான் வெளிப்படுத்தின விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணின உடனேயே எவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு யோசிச்சு பாருங்க. அதாவது எவ்வளவு வியாதிகள், பலவீனங்கள் 2020ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இந்த முழு உலகத்தில் இருக்கு. கர்த்தருடைய கிருபையில தாழ்மையா சொல்றேன், அதற்கு முன்ன வரைக்கும் எனக்கு தொண்டை பிரச்சனை இருக்கும், எனக்கு சளி வரும், எல்லா பிரச்சனையும் வரும். ஆனால் என்றைக்கு இந்த பேண்டமிக் ஸ்டார்ட் ஆச்சோ, பேண்டமிக் ஸ்டார்ட் ஆன நாளிலிருந்து போன வாரம் வரைக்கும் ஒரு இருமலோ, ஒரு சளியோ, ஒரு பிரச்சனையோ, எந்த ஒரு பலவீனம் எனக்கு வரவே இல்லை. ஆனால் வெளிப்படுத்தின விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க, இது சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டை நீங்கள் படிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதிலே இருக்கிறீர்கள்? ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகையினால சாத்தான்
வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறதான இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு விடமாட்டான், விரும்பவும் மாட்டான், உங்களை அனுமதிக்கவும் மாட்டான். ஆனால் நாம் ஜெயம் பெற்றவர்கள். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு, இந்த புஸ்தகத்திற்கு மற்ற எந்த புஸ்தகத்திற்கும் இல்லாத சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சில ஆசீர்வாதங்கள் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்திற்கே உரிதான ஆசீர்வாதங்கள். இது வேறு எந்த புஸ்தகத்திலையும் கிடையவே கிடையாது. நீங்கள் வேற தீர்க்கதரிசன நூல்கள் எடுத்து பாருங்கள், வேற எந்த நூல்கள் எடுத்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட்னா ஒரு இணைப்பு, ஒரு சாங்ஷன், ஒரு ஆசீர்வாதம், ஒரு தீர்மானம் எந்த புஸ்தகத்திலையும் சொல்லப்படலை. அதே போல இந்த புஸ்தகத்தினுடைய கடைசியிலே சில சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் வேறு எந்த புஸ்தகத்திலும் இல்லாத ஸ்பெஷாலிட்டி இந்த புஸ்தகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப பாருங்க, ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்தீர்கள் என்று சொன்னால், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. 2 வசனம் தான் சொன்னார். 3வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும். என்றைக்குமே வேதாகமத்தை சத்தமா வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பழக்கம் உங்களுக்கு இல்லாவிட்டால் இனிமேல் நீங்க என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், வேதாகமத்தை சத்தமா வாசிக்கிற ஒரு பழக்கம் ஏற்படுத்தணும். அதாவது வேதாகமத்தை ஏன் சத்தமாக வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் பேசுவதை நானே கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி வேதாகமத்தை சத்தமா வாசிக்கிறது தான். சிலர் சொல்றாங்க, ஆண்டவர் பேசுறதை நான் கேட்கணும் பிரதர், ஆகியனால நான் ஒரு ரூம்ல அமைதியா இருக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க, அதுல நன்மை இருக்கா தீமை இருக்கா என்று சொல்லி நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு சிம்பிள் வழி இருக்கு, எளிமையான வழி இருக்கு. தேவன் பேசுறதை நான் கேட்கணும். அதற்கு என்ன வழி? வேதாகமத்தை திறந்து வைத்து சத்தமா வாசிச்சீங்கன்னு சொன்னா தேவன் பேசுறது நீங்களே உங்க காதையில கேட்கலாம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்பதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? சோ இதுல இருக்கிற முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கிறதுனால் வருகிறதான ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்? வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன். நம்ம வாசிக்கணும், நம்முடைய காதால கேட்கணும், அடுத்தது அவைகளை கை கொள்ள வேண்டும். நாம் யார்? பாக்கியவான்கள். அதே போல கடைசியில 22ஆம் அதிகாரம் முடியும் பொழுது இந்த கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த புஸ்தகத்திற்கான முடிவுரை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 22ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனம் வாசிக்க கேட்கலாமா? இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இந்த புஸ்தகத்துக்குன்னு ஸ்பெஷாலிட்டியா சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? இந்த புஸ்தகத்தை எழுதி கொடுத்துட்டு இந்த புஸ்தகத்தினுடைய கன்க்ளூஷன்ல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு எச்சரிப்பு வருகிறது. இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதோடு எதையாகிலும் கூட்டினால் தேவன் அவன் மேல வாதைகளை கூட்டுவார். எதையாகிலும் எடுத்து போட்டால் அவனுடைய இருந்த ரட்சிப்பு அவனை விட்டு போய்விடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். சோ இந்த புஸ்தகத்தை பொறுத்தவரை இந்த புஸ்தகத்தினுடைய துவக்கம், இந்த புஸ்தகத்தினுடைய முடிவு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதை வாசிக்க வேண்டும், அப்பொழுது பாக்கியவானா இருப்போம். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயத்தோடு எதையும் கூட்டவும் கூடாது, எதையும் குறைக்கவும் கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த புக் ஒரு ஸ்பெஷலான புக். வேற எந்த புஸ்தகத்திற்கும் இல்லாத ஆசீர்வாதமும் சாபமும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். ஓகே, கவனிங்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் கடைசி புஸ்தகமாக இருக்கிறது. இந்த புஸ்தகம் மட்டும் கடைசியில சேர்க்கப்படாமல் இருந்திருந்தால்
பைபிள் வந்து அவ்வளோ ஒரு இன்கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும். அப்படி ஒரு நல்ல வகையில் அந்த வேதாகமம் முடிவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் யூதாவை கடைசியாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூதா நிருபத்தை நீங்கள் போய் படிச்சீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. அதாவது வந்து மோசமாய் நடந்த திருச்சபை கான்டாக்டில், கேரக்டரில், அவர்களுடைய விசுவாசத்தில், எல்லாவற்றிலும் வந்து எவ்வளவு கேவலமாக மோசமாக நடந்தார்கள், அவர்களை எச்சரிக்கும் வண்ணமாக எழுதப்பட்ட நிருபம் தான் யூதா நிருபம். ஒரு நாளைக்கு நான் யூதா நிருபத்தை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். அப்பொழுது எதனால் எப்படி அதனுடைய காரியங்கள் எழுதப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி முடிவடைந்திருக்க வேண்டிய விஷயம். கேனனைஸ் பண்ண ஒரு விஷயம் இருந்தது. அப்படின்னா என்னன்னா, எந்தெந்த புஸ்தகங்களை புதிய ஏற்பாட்டில் சேர்க்கலாம், ஏராளமான புத்தகங்கள் இருந்தது. அதில் எந்தெந்த புஸ்தகங்களை புதிய ஏற்பாட்டினுடைய நூல்களாக சேர்க்கலாம் என்று சொல்லுகிற அந்த சர்ச் கவுன்சில் கூடி முடிவெடுக்கும் பொழுது நிறைய பேர் எதிர்த்த புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் தான், அதை சேர்க்கவே கூடாது என்று சொல்லி எதிர்த்தார்கள். ஆனால் பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடு என்ன செய்தது என்று சொன்னால், பல பேருடைய எதிர்ப்பை மீறி கடைசி புஸ்தகமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் சேர்க்கப்பட்டது. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதாகமம் என்று சொல்லுவது ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம். வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ஒரு அப்பா அவங்க மகனுக்கு ஒரு அற்புதமான மணவாட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதாகமம் சொல்லுகிற ஒரு சம்பவம். யார் அந்த அப்பா? அவர்தான் பிதாவாகிய தேவன். யார் அந்த மணவாளன்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. மணவாட்டி எங்கே என்று சொல்லுகிற விஷயத்தில் தான் நீங்களும் நானும் இவ்வாறு உட்கார்ந்து இந்த வேதாகமத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஆசை என்னவென்று சொன்னால், எப்படியாகிலும் பிதாவாகிய தேவனுடைய மகனை கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரே ஆசையில ஏக்கத்தில் உட்கார்ந்துருக்கோம். எத்தனை பேர் ஏக்கத்தோடு இருக்கிறீர்கள்? அந்த ஏக்கம் தான் நமக்கு. அப்போ எந்த ஒரு அற்புதமான அன்பின் விஷயங்களும், அதாவது திருமணம் என்கிறதான அந்த காதல் அனுபவங்களும் எதில் தான் முடிவடைய வேண்டும் என்று சொன்னால் திருமணத்தில் தான் முடிவடையும். அந்த வகையில் இந்த புஸ்தகம் ஒரு தெளிவான விஷயத்தோடு முடிவடைகிறது. திருமணம் என்கிறதான விஷயத்தில் முடிவடைகிறபடியினால இந்த புஸ்தகம் வேதாகமத்திற்கு ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா அந்த ஒரு அற்புதமான சம்பவம் எப்படி நடைபெறுகிறது, எங்கே நடைபெறுகிறது என்கிறதான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த புஸ்தகத்தை தான் படிக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறதான இந்த புஸ்தகத்தை தான் படிக்கணும். அடுத்தது, இந்த புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய சரித்திர புஸ்தகம். சரித்திர புஸ்தகம் நீங்க எழுதினவங்களை நீங்க போய் பாருங்க. யாராலையுமே எதை எழுத முடியாது என்று சொன்னால் துவக்கத்தை எழுதவே முடியாது. நோபடி கேன் ரைட் த பிகினிங். அதே சமயத்தில் யாராலையுமே சரித்திர புஸ்தகம் எழுதுகிற யாராலையுமே எதிர்காலத்தையும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. துவக்கத்தையும் எழுத முடியாது, எதிர்காலத்தையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆகையினால இதற்கு நான் அற்புதமான ஒரு பேர் கொடுக்குறேன், கவனிங்க. இதை வந்து ஹிஸ்டரி புக்குன்னு சொல்றாங்கல்ல, நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இது வந்து ஹிஸ்டரி கிடையாது. திஸ் இஸ் ஹிஸ் ஸ்டோரி, அவருடைய சம்பவம். இட் இஸ் நாட் ஹிஸ்டரி, இட் இஸ் ஹிஸ் ஸ்டோரி. ஆகையினால அவரால் தான் என்ன பண்ண முடியும் என்று சொன்னால் துவக்கத்தையும் எழுத முடியும், இனி நடைபெறப் போகிற விஷயங்களையும் எழுத முடியும். எல்லாமே சரித்திரம் தான், எல்லாமே சரித்திரம் தான். சோ எந்த ஒரு சரித்திர ஆசிரியராலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை, எழுத முடியாத ஒரு விஷயம் எழுதப்பட்டபடியினாலே இது ஆண்டவரை பற்றிய ஹிஸ்டரி புக். இது வந்து ஒரு பெரிய சரித்திர நூல் என்பதை நீங்கள் மறந்து விடாமல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனதில் ஞாபகம் வைத்து இதை படிக்க வேண்டும். இப்ப நான் இந்த தகவல்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? மிகுந்த ஆர்வத்தோடு கூட நீங்க அடுத்த வாரம் வரும்பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை படித்து கொண்டு வர வேண்டும் என்கிற காரியத்திற்காகத்தான் இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த தகவல்கள் அனைத்தும் கவனிங்கள். 22 அதிகாரங்கள் இருக்கிறது. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 4 பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லெட்டர். இது வந்து 1 to 3 அதிகாரங்கள் வரைக்கும் இருக்கிறது. 2வது பார்ட் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா 4-5 அதிகாரங்கள். 3வது பார்ட் வந்து 6 to 19 வரைக்கும் இருக்கிற அதிகாரங்கள். 4வது பார்ட் வந்து 20 to 22 அதிகாரங்கள். 20, 21, 22 3 அதிகாரங்கள். இப்போ முதல் 3 அதிகாரங்கள்
அடுத்தபடியாக 2வது பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 4ம் 5ம் இருப்பதான அதிகாரங்கள். 3வது பார்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 6லிருந்து 19 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள். கடைசியா 4வது பார்ட்ல 20, 21, 22 அதிகாரங்கள். நான் நினைக்கிறேன் அடுத்த வாரத்திற்குள்ளாக இந்த 22 அதிகாரங்களை நீங்கள் படித்து முடித்து விடுவீர்கள் என்று சொல்லுகிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன் எனக்கு மேலான நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், நான் சொல்ல போற விஷயங்களை நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக படித்து விடுவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓகே, கவனிங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க பார்க்கிறீங்க 7 சபைகள் எங்கெங்க இருக்கிறது என்று சொல்லி. பெர்கமு, தியத்தீரா, சிமிர்னா, சர்தை, பிலதெல்பியா, எபேசு, லவோதிக்கியா. இந்த 7 சபைகளுக்கும் எங்கிருந்து எழுதப்படுகிறது என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, பத்மு என்கிறதான அந்த தீவிலிருந்து எழுதப்படுகிற விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இது வந்து லெட்டர். இது வந்து லெட்டர். யார் எழுதின லெட்டர்? யார் எழுதின லெட்டர்? இயேசு எழுதின லெட்டர். இயேசு எழுதின லெட்டர். இப்படி ஒரு இன்லேண்டெல்லாம் நீங்கள் வந்து நம்ம பெரியவங்க பார்த்துருப்போம், சின்ன பிள்ளைங்களாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு இன்லேண்ட் இருக்கிறதே தெரியவே தெரியாது. நீ பார்த்துருக்கேன் இப்படி ஒரு இன்லேண்ட் லெட்டர் இருக்கிறது? சாராவுக்கே தெரியல இப்படி ஒரு இன்லேண்ட் லெட்டர் இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு இன்லேண்ட் லெட்டரை வாங்கி, ஒரு போஸ்ட் கார்டு லெட்டரை வாங்கி, யாருக்கெல்லாம் தெரியலையே அவங்க கையில் கொடுத்து, பாஸ்டருக்கு ஒரு லெட்டர் போடுமான்னு சொல்லி எனக்கு லெட்டர் போடுங்க, என்னோட அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறேன். நான் லெட்டர் எழுதுகிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு இல்லை? அந்த காலத்தில் லெட்டர் வரும் வீட்டுக்கு. போஸ்ட்மேன் வர்றாருன்னு சொன்னால் ஓகே, லெட்டர் கொண்டு வர்றாருன்னு சொன்னால் அந்த லெட்டரில் வர தகவல் தான் நமக்கு. தந்தி வந்தால் பயந்துக்குவோம், அது வேற விஷயம். இப்போதான் எல்லாமே ஃபேஸ்புக்கில் படத்தோட போட்டு விட்டுறாங்க. எதை பார்த்தும் பயமே கிடையாது. கல்யாணத்தை பார்த்து மகிழ்ச்சி இல்லை, மரணத்தை பார்த்து பயமும் கிடையாது. எல்லாமே வாழ்க்கை இப்படி ஈஸியான ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, உங்க வீட்டுக்கு உங்களை தேடி இயேசுநாதர்ட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? கேன் யூ இமேஜின் திஸ்? இது இயேசுநாதர் எழுதின லெட்டர் 7 சபைகளுக்கும். என்னைக்காவது நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா? அதை யோசிச்சிருக்கோமா? யோசிச்சதே கிடையவே கிடையாது. சிறிய சிறிய கடிதங்கள், ஆனால் வெரி வெரி பவர்ஃபுல் லெட்டர்ஸ். லெட்டர் ரிட்டன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் எழுதின லெட்டர். ஸோ வெரி மச் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரொம்ப ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. பவுல் லெட்டர் எழுதியிருக்காரு, எத்தனையோ பேர் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆனா இந்த வெளிப்படுத்தின விஷயத்துல மட்டும்தான் இயேசுநாதருடைய லெட்டர் சபைகளுக்கு வந்திருக்கு. அப்போ இதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு, நம்ம எவ்வளவு இதை மைண்ட் பண்ணி படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லெட்டர்னு பார்த்தோம். 2வது பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 4ஆம் அதிகாரம் 5வது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, பரலோகத்தினுடைய அற்புதமான காட்சி, அதாவது இந்த பிரமிக்கத்தக்க வைக்கதான காட்சிகள் என்ன நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பயங்கரமான இசை, பாட்டு, பாமாலைகள், கீர்த்தனைகள், அப்புறம் கோரஸ், இந்த மாதிரி பிரைஸ் அண்ட் வர்ஷிப், இதெல்லாம் வந்து இருக்கிறதான ஒரு அற்புதமான பரலோக காட்சி. பரலோகம் ஆராதனையினாலும் பாட்டுகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் துதிகளினாலும் கீதங்களினாலும் நிறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்ப நான் உங்களுக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன தெரியுமா பண்ணிடுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த 4-5ஆம் அதிகாரத்தை நான் படிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அந்த அளவிற்கு இப்பொழுது உங்களுக்கு என்ன வந்திருக்கிறது என்று சொன்னால், ஓ இவ்வளவு விஷயங்கள் 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறதா என்கிற எண்ணம் வந்துவிடும். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? முதல் 3 அதிகாரத்தை படிக்கும் பொழுது இயேசுநாதர் சபைக்கு எழுதின லெட்டர் எப்படி இருக்க போகிறது என்கிறதான எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டது, படிப்பதற்கு உங்களுக்கு ஆர்வம் வந்துவிட்டது. அடுத்தது பரலோக காட்சி, அதில் எவ்வளவு அழகான பாடல்களும் ஆராதனைகளும் இசைக்கருவிகளும் இசைக்கிறார்கள் என்கிறதான எண்ணம் வந்துவிட்டது செகண்ட் பார்ட்ல. இப்போ 3வது பார்ட், இதான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இது வந்து ரொம்ப பயம் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடைபெறுகிறது. நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, வெள்ளை குதிரை வருதுங்கிறான், சிவப்பு குதிரை இருக்கு, கருப்பு குதிரை இருக்கு, மங்கின குதிரை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆட்கள் ஒவ்வொன்று யோசிக்கிறாங்க, அப்ப அந்த சிவப்பு குதிரைக்கு என்ன விளக்கம் இருக்கும்,
வெள்ளைக்குதிரை என்று சொன்னால் அந்த வெள்ளைக்குதிரை என்று எதை குறிக்கிறதா இருக்கிறது? கருப்பு குதிரை வருகிறது என்று சொல்லுகிறார்கள். கருப்பு குதிரைக்கு என்ன விளக்கம் இருக்கலாம்? எல்லா குதிரையும் கலர் இருக்கு. ஒரு குதிரைக்கு பார்த்தா மங்கின நிறம் உள்ள குதிரைன்னு வேற சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மங்கின நிறம் என்று சொன்னால் இது என்ன நிறம்? இதற்கு என்ன விளக்கம்? அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய வலு சித்திரப்பு வருது. ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டுக்கிளிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தம் போன்ற பல விதமான ஒரு காரியங்கள் எதிலிருந்து எது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதுனா 6ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் இவைகளை படிக்கும் பொழுது நீங்கள் படியுங்கள், அதற்குண்டான காரியங்கள் என்ன என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இது பார்ட் 3 பகுதி 3 வெளிப்படுத்தின விசேஷத்துல. 4வது பகுதிக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் 20ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் புதிய வானம் புதிய பூமி, மணவாட்டி எவ்வாறு மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள் என்கிறதான அந்த அலங்காரமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் 20ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு எளிமையான விஷயத்தை நான் சொல்லி இருக்கிறேன், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் படிப்பதற்கும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும். இப்ப 4 பகுதியாக நம்ம பார்த்தோம். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த 4 பகுதியாக இருந்தாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஒரே ஒரு புக். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. There is one book. நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா இங்க ஒரு பிட்டு, அங்க ஒரு பிட்டு, அங்க ஒரு பிட்டு, இங்க ஒரு பிட்டு நீங்க எடுத்து படிக்கக்கூடாது. இது ஒரு புஸ்தகம். எதை பற்றி என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. அப்போ ஃபுல் பிக்சர் தெரியணும்னு சொன்னா இந்த புஸ்தகத்தை முழுமையா நீங்க புரியணும். பகுதி பகுதியாக புரிந்து எடுத்து உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் பிரசங்கம் பண்ணினாலோ அல்லது வியாக்கியானம் செய்தாலோ இது புரியவே புரியாது. ஆகினால எப்படி ஒரு டைமண்ட் இருக்குல்ல, டைமண்ட், அந்த டைமண்டை ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதை ஒரு பிளாக் கலர் வெல்வெட் கிளாத்தில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய பியூட்டி என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையும் மேன்மையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஒரு புஸ்தகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தட் இஸ் ஒன் புக். ஓகே. அடுத்தது இது ரொம்ப நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இது சாதாரண மக்களுக்கு எழுதப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அடிமைகளாக்கப்பட்ட ஒரு சாதாரண மக்களுக்கு எழுதப்பட்டது. என்றைக்குமே ஒரு விஷயத்தை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் யார்கிட்ட தான் நீங்கள் போய் கொடுக்கணும்னா ஸ்காலர்கிட்ட தான் கொடுக்கணும். நீங்கள் அந்த ஆள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், இருக்கிறத எவ்வளவு குழப்ப முடியுமோ அத்தனையும் கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி விட்டுருவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. இந்த வேதாகமத்தை கன்ஃபியூஸ் பண்ணதே தியாலஜியன்ஸ் தான். அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சிம்பிளாக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இது பத்மதீவில் யோவானுக்கு எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம இந்த ஸ்காலர்ஸ் இருக்காங்களா, ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்களா, அவங்க என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் எழுதினாரு, யோவான் நிருபமும் எழுதினாரு. ஆனால் அந்த 2 எழுத்துக்களோடையும் இந்த எழுத்து ஒத்து போகலையே. அப்போ இவர் வேற யோவானா இருக்கலாமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் உள்ள போட்டாங்க பாருங்க. இந்த இறையியல் கல்லூரிக்கு போறவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வேதாகமத்தை படிக்கிறதையே விட்டு வேதாகமத்திலிருந்து வெளியே போயிடுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ரொம்ப அதிகமான படித்தவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் போதும், அது எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ண முடியும் அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. வேற ஒன்றுமே வேண்டாம், நமக்கு புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் சொல்கிறேங்க கவனிங்களேன். மெடிக்கல் படிக்கிறாங்க. ஒரு வியாதிக்கு நீங்கள் சாதாரணமாக MBBS படித்தவங்கள்ட்ட போகிறதுக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் சாதாரணமாக MBBS படிச்சிட்டவங்ககிட்ட போனீங்கன்னா அவன் இதுதான் வியாதின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக மருந்து எழுதி கொடுத்து உங்களை அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஆனால் அதுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இருக்கிற எல்லா குழப்பமும் நம்ம மேலே வந்துடும். என்னென்ன குழப்பம் கன்ஃபியூஷன் இருக்கோ அத்தனை கன்ஃபியூஷன் நம்ம மேலே திணிச்சு அத்தனை டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி கடைசியில் சொல்லுவோம் ஒன்றுமில்லை சார் போயிட்டு வாங்கம்மா. இதுதான் நடக்கும். முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது சாதாரண மக்களுக்கு எழுதப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பரிசேயர்களுக்கும் வேதத்தை வியாக்கியானம் செய்தவர்களுக்கும் புரியாத விஷயங்கள் யாருக்கு புரிஞ்சிச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா சாதாரணமா இருக்கிற மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இவனுக்கு புரியவே இல்லை.
இயேசு யாரை சீஷர்களாக கூப்பிட்டார் தெரியுமா? கடல்ல ஒண்ணுமே தெரியாம மீன் பிடிச்சிட்டு இருக்கிற ஆளை கூப்பிட்டு சீஷனா வச்சதுக்கு என்ன காரணம்னா, இவனுக்கு தான்ப்பா குழப்ப மாட்டான், இவனுக்கு தான் புரியுன்னு சொல்லி தான் அவனை கூப்பிட்டார். ஆகினால நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சிம்பிள் பீப்புளா, ஹம்பிள் பீப்புளா நம்ம இருக்கும் பொழுதுதான் வேதாகம் நமக்கு புரியும். இதையும் அதையும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுது, அந்த மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுது, இந்த வியாக்கியானம் சொல்லுது, அதை சொல்லுது, இதை சொல்லுது, நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை, மொத்த வேதாகமத்தை தூக்கி எங்கேயாவது வச்சிருவீங்க நீங்க. ஸோ எளிமை என்பது என்றைக்குமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை புரிய வைக்கும், அவனை மைண்ட்ல கன்ஃபியூஷன் இல்லாம கொண்டு போகும். இது சாதாரண மக்களுக்கு, அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு எழுதப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம்ங்கிறது தியோரட்டிக்கல்னா அதாவது தியரின்னு என்னது, இங்கிலீஷ் தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் தெரியல பாருங்க நமக்கு. இல்ல தியரி அதாவது பிராக்டிக்கல் தியரிங்கிறாங்கல்ல. இல்ல அதாவது இது தியரிங்க, இது பிராக்டிக்கல்ங்கிறாங்கல்ல. பிராக்டிக்கல்னா செயல்முறை, தியரி என்று சொன்னால் ஆமா அது ஒரு ஸ்டடி டைப்ல இருக்கும். இது நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் பிராக்டிக்கல் பர்பஸுக்காக எழுதப்பட்ட புக்கே தவிர தியரிட்டிக்கல் பர்பஸுக்காக எழுதப்படல. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பிராக்டிக்கல் புக். இட் இஸ் ரிட்டன் ஃபார் அ பிராக்டிக்கல் பர்பஸ். என்ன பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நீ நம்ப வேண்டும், நீ பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆகினால இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி, அந்த நம்பிக்கை அவனை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்த வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு எழுதப்பட்ட புஸ்தகம் இந்த புஸ்தகம். அப்போ filled with all practicals, not completely ஒன்று படிச்சுட்டு ஓகே இது இப்படி சொல்லுதுன்னு தேரியோட போற விஷயம் கிடையாது. இந்த புஸ்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னா எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். இப்போ நீ வாழ்கிற நீ உனக்கு இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது நம்பிக்கை ஏற்படுத்தி, அந்த நம்பிக்கை நிமித்தமாக நீ பரிசுத்தத்திற்கு நேராய் உன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகம். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கவனிங்கள், 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். 3 வகையான மக்கள்ங்கிறத விட 2 வகையான மக்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு குரூப் பீப்புள் பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே கடந்ததையே தான் பத்தி பேசிட்டு இருப்பாங்க, பாஸ்ட். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆன்டிக்ஸ்ன்னு சொல்லுகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்க. ஆன்டிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்டிக்ஸ்ன்னு என்னது பாஸ்டர்? இது 1942 இருந்த ஒரு பொருள்னு சொல்லி ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்து வச்சிருப்பான் வீட்டில். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்டிக்ஸ் மேலே பிரியமாக இருக்கிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன பழைய சாமானம் இருக்கோ அத்தனை பழைய சாமானத்தையும் கொண்டு வந்து வாங்கி வச்சிருப்பான். புதுசாக ஒரு பொருள் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த பழைய சாமானம் வேலையே செய்யாத சாமானத்தை 5000 ரூபாய்க்கு வாங்கி வந்து வச்சிருப்பான். அது எதுக்குமே ஆகாது. விலை பார்த்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான விலை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த ஆன்டிக்ஸ் மேல அவ்வளவு பிரியம், அவ்வளவு வெறி. அதை கொண்டு வந்து கண்ணாடிக்குள்ள வச்சுக்கிட்டு பார்த்துட்டு அழகு பார்த்துட்டு இருக்க வேண்டியது. என்ன பிரயோஜனம் அதை வச்சுக்கிட்டு? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவர் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னால ஒரு புல்லட் நின்றுச்சு. அப்போ அவர் சொல்றாரு, 3 லட்ச ரூபா கொடுத்து இந்த புல்லட் நான் வாங்கியிருக்கேன். என்ன புல்லட் இது? 1912ஆம் வருடத்துல மேனுஃபேக்சர் பண்ண புல்லட். இது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் நான். 3 நாளைக்கு ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி தொடச்சு நிறுத்திடுவேன். அப்புறம் வேற ஓட்ட முடியுமா? அதெல்லாம் ஓட்டவெல்லாம் கூடாது பாஸ்டர், இது ஆன்டிக். நீ சாதாரணமாக ஒரு 70,000 கொடுத்தீங்கன்னா வண்டியை வாங்கி ரோட்ல ஓட்டிட்டு போயிடலாம். ஆன்டிக் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த காலத்தில் இருக்கிற பழைய ஜாமான வீட்டில் வாங்கி வச்சிருக்கிறார். இந்த ஹிஸ்டரி பேசுறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பழசையே தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா, அது எப்படி இருந்தது தெரியுமா, இந்த நூற்றாண்டுல எப்படி இருந்தது தெரியுமா எப்படின்னு சொல்லி பழசையே பேசி சரித்திரம் பேசுற ஆட்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆர்கியாலஜிஸ்ட். அவங்க எப்பவுமே உட்காந்து தோண்டி உள்ள பழசு என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற ஆட்கள். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்னைக்குமே பாஸ்ட பேசுற ஆட்கள்.
இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்னைக்குமே பிரசன்ட், லேட்டஸ்ட் பா. அதற்கு பேர் எக்ஸ்டென்ஷனலிசம்னு பேர். எக்ஸ்டென்ஷனலிசம் அப்படின்னா லேட்டஸ்ட். இன்னைக்கு என்ன ட்ரெண்டில் என்ன இருக்கு, இது ரொம்ப லேட்டஸ்டான இந்த ஷர்ட், இது லேட்டஸ்டான ஷர்ட், இது லேட்டஸ்டான கலர், இது லேட்டஸ்ட் மாடல், இது லேட்டஸ்ட் பென், இது லேட்டஸ்ட் கார், ஆல் லேட்டஸ்ட் 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 மாடர்ன் ரைட் நவ் பிரசன்ட். இதை பேசுற ஆட்கள். ஆனா நம்ம இருக்கிறோம்ல, நாம் வந்து ஆன்டிக்ஸும் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்டும் கிடையாது. எதிர்காலத்திற்காக நிகழ்காலத்தில் வாழக்கூடிய மக்கள் நாம் யார்? எதிர்காலத்திற்காக நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். நாம் எதிர்கால மக்கள். நாம் கடந்த கால மக்களும் கிடையாது, நாம் நிகழ்கால மக்களும் கிடையாது, நாம் எதிர்கால மக்கள். எதிர்காலத்திற்காக இந்த காலத்திலே வாழக்கூடியவர்கள். அப்படின்னா எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஆகினால இந்த காலத்திலே நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால், உனக்கு வருகிற எல்லாவற்றையும் நீ தாங்கி சகித்து வாழ்ந்து கொள். பவுல் சொல்றார்ல, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு அது என்ன செய்யறதில்லை, ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் பிரதர், ஆனா எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அதான நம்ம நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், ஆனா எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அந்த எதிர்காலம் யாருடையது என்று சொன்னால் ஆண்டவருடையது. ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த வெளிப்படுத்துற விஷயத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஒரு மேலான நம்பிக்கை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுத்துவதில்லை என்று எழுது. அப்ப செகண்ட் டெத்னு ஒண்ணு இருக்கு. அந்த டெத் யாருக்கு இல்லைன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டாம் மரணம் என்கிற ஒரு மரணம் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு பிரைட் ஹோப், பிரைட் ஃபியூச்சரை கொடுக்குது இந்த வெளிப்படுத்தின விசேஷங்கிறத யோசித்து பாருங்கள். நாம் யார் என்று கேட்டால் பதில் சொல்ல வேண்டும். எதிர்காலத்திற்காக இந்த காலத்தில் வாழ்கிற மக்கள் நாங்கள். எதிர்காலம் என்கிறதான ஒரு நம்பிக்கையை, ஒரு வெளிச்சத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வாழ்கிற இந்த காலத்தில் வாழ்கிற மக்கள் நாங்கள். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? We are the people of the future. We are not the people of the past, or we are not people of the present. சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை, இதுதான் இன்றைக்கு முடிஞ்சுது. நாளைக்கு என்னப்பா? இல்லை, வேண்டியதில்லை. இல்லை, நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது, ஒளிமயமான எதிர்காலம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆகையினாலே அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை கவனிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிங்கள். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். இதற்காக தாங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை. நாளைக்கு நம்ம சொல்றோம்ல, நாளை என்று சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்? நம்ம ஐயா நாளைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம காத்திருக்கணும், வேற வழியே கிடையாது. அந்த முள்ள திருப்பிட முடியுமா? நாளை காலையில 10 மணிக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும், ஏன் முள்ள திருப்பிடு? என்ன நடக்கும்? முள்ளு திரும்பும், ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகாது. டேட்டா மாத்திருப்பா. உங்க கம்ப்யூட்டர்ல, உங்களுடைய வாட்ச்ல, நீங்க இருக்கிற சிஸ்டத்துல வந்து டேட்டா வந்து நாளைக்கு டேட் இன்னைக்கு மாத்தலாம், டைமிங் கூட மாத்தலாம். ஆனா அதெல்லாம் நடக்காது. நீங்கள் என்னதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாளை காலை 10 மணி என்று சொன்னால், இப்ப 8 மணியிலிருந்து நாளை காலையில் 10 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரங்கள் குறைந்தது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த நேரம் கடந்து போகத்தான் வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். நாளை என்று சொல்லுகிற அந்த நிகழ்விற்கு நமக்கு தேவை, உங்களுக்கு தேவை, எனக்கு தேவை என்ன என்பதை கேட்டால் பொறுமைதான். வேற ஒண்ணுமே பண்ணக்கூடாது, பேசாம கண்ண மூடி படுத்துக்கணும். அதுதான் பொறுமை. என்னப்பா பண்றது? பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். ஒரு மனிதன் கஷ்டப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பொறுத்திருக்கிறது தான். வேற எதுலையுமே வந்து கஷ்டம் இருக்காது. இந்த பொறுத்திருக்கிற அந்த விஷயத்துல தான் மனிதனுக்கு என்ன இருக்கும், மனிதனுக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா நோயே வரும்.
நீங்க பொறுத்திருக்கீங்க பாருங்க, அந்த பொறுமை, அந்த பொறுத்திருக்கும் பொழுதுதான் சுகர் வரும், ப்ரெஷர் வரும், மனக்குழப்பங்கள் வரும், டென்ஷன் வரும். எல்லாமே எப்பதான் வரும்னு சொன்னா பொறுத்திருக்கும் போதுதான். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஐயோ, அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு அதிகாரியை சந்திக்க போறீங்க. ஒரு மிக உயர் பதவியில் இருக்கிற அதிகாரி. அந்த அதிகாரியை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கியாச்சு. இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னால கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நீங்க போய் பார்க்க வேண்டும் என்ற அந்த நேரம் வரும்பொழுது அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. அங்க இருக்கிறவன் சொல்றான், சார் கொஞ்சம் பொறுத்திருக்கு சார், வந்துருவாரு. அப்போ உங்களுடைய பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? இது சாதாரண விஷயம் கிடையாது. பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். எப்ப ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறோம்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையா இருமகனே என்று சொல்லி சொல்லுகிறார்ல, அந்த பொறுமை. சீஷர்கள் இயேசுவோடு கூடவே இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி? சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கிடைச்சிருது. எப்படியாவது மீனையும் அப்பத்தையும் கொடுத்தா போதும், அவர் ஃபுல்லா கொடுத்துட்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரே வேடிக்கையா இருக்கு. பாடையை தொட்டா அவன் எந்திரிக்கிறான், குஷ்டரோகியை போய் தொடுறாரு, அவனுக்கு அப்படி சரீரமெல்லாம் சுகமாகுது. குருடனுடைய கண்ணை பார்க்கறான், காது சுகமாகுது. அவங்களுக்கு ஒரே பயங்கர ஒரு ஜாலி, சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சாப்பாட்டுல இருந்து, துணிமணியில இருந்து, கடல்ல பார்த்தீங்கன்னா கடல்ல அற்புதம் நடக்கு. என்ன மகிழ்ச்சியா சுத்திட்டு இருக்காங்க ஆண்டவரோடு கூட. ஒரு நாள் வந்தது, இயேசுநாதரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு எல்லா வியாதியும் வந்திருக்கும். சரி, இப்போ பிடிச்சிட்டு போனா எப்படினாலும் இதுல வந்துருவாரு அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களா? யோசிச்சிருக்க மாட்டாங்களா? ஏன்னா இத்தனை நடந்துச்சு, இவனுங்களை என்ன பெரிய விஷயம், பிலாத்து என்ன, ஏரோது என்ன, இந்த ரோமர்கள் என்ன, இருக்கும் பொழுது எவ்வளவு பேசினார், கண்டிப்பா வந்துருவாருன்னு நினைச்சாங்க. ஆனா பிடிச்சிட்டு போனது ஆளே காணோம். சீஷர்கள் யாருமே பின்னால போகல, எல்லாம் பயந்துட்டு ஒழிஞ்சுக்கிட்டான். அப்புறம் 1 நாள் ஆகிறது, 2 நாள் ஆகிறது, 3 நாள் இவர்களால தாங்கவே முடியல. அப்ப எவ்வளவு பெரிய பிரஷர் இவர்களுக்கு இருந்திருந்தா இவன் போய் ஒளிஞ்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எப்படி ஒளிந்திருப்பார்கள் அந்த பூட்டிய வீட்டிற்குள்ள. அதாவது நம்மால் பண்ண இதை பாருங்க, உள்ளுக்குள்ள ஆள் வச்சுட்டு வெளியில போட்டு உள்ள உட்காந்துருக்கான். எப்படி இருக்கும்? வந்து பார்த்துட்டா போயிட்டோம், ஆனா பூட்டு வெளியே தோக்குனா உள்ள வர மாட்டாங்க இல்ல. அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள இயேசுநாதர் உள்ளே வந்து விட்டார். ஆமென். யோசித்து பாருங்க. இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில பொறுமை என்று சொல்லுவது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். அதனாலதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்கள், அதாவது தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கவனிங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 1:9 வாசிக்க கேட்கலாம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க. சில ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போறேன், கவனிங்க. அவர் சொல்றாரு பாருங்க, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளன். உங்கள் சகோதரன், அடுத்தது சொல்லுகிறார் உங்களுடைய உடன் பங்காளன். எதற்கு உடன் பங்காளன்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற உபத்திரவத்திற்கு நான் உடன் பங்காளன். அடுத்து அவருடைய ராஜ்யத்திலும் எனக்கு பங்கு இருக்கிறது, அவருடைய பொறுமையிலும் எனக்கு பங்கு இருக்கிறது. தேவனுடைய உபத்திரவத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய பொறுமையிலே எனக்கு எங்க இருக்கிறது? உங்களோடு கூட எனக்கும் பங்கு இருக்கிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா இவரோடு கூட தான் அவங்களுக்கு பங்கு இருக்கு. ஆனா அவர் எவ்வளவு தெளிவா எழுதுறாரு பாருங்க, உங்களுக்கு இருக்கிற பங்கு அதுல எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி இவ்வளவு ஒரு பெரிய லீடர், ஒரு பெரிய அப்போஸ்தலர், அவங்களுக்கு எல்லா போர்ஷனையும் கொடுத்துட்டு இவர் உள்ள போய் சேர்ந்துக்கிறார். நம்ம சேருமா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம்.
விசுவாசிகளுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு பாஸ்டர் சொல்லுவாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. இல்ல, பாஸ்டர் கூட நீ சேர்ந்தினாதப்ப உனக்கு ஆசீர்வாதமே சொல்லுவாங்க. நீ யாரு கூட சேரணும்? பாஸ்டருக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துல உனக்கு பங்கு கிடைக்கலன்னு நீ பாஸ்டரோட சேர்ந்துகள். இப்படி சொல்றத பழக்கம். இவர் ஒரு பெரிய மூப்பர், பெரிய அப்போஸ்தலர், உனக்கு எல்லாமே இருக்குப்பா, எனக்கு உங்கூட பங்கு இருக்குங்கிறார். அவருடைய தாழ்மையை யோசித்து பாருங்க. நமக்கு இப்படிப்பட்ட தாழ்மை வருமா? உடன் பங்காளி யாகிய யோவானாகிய நான் அடுத்து சொல்ற 2 விஷயத்தை சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சியின் நிமித்தமும் நான் எங்க இருக்கிறேன்? பத்மு என்கிற தீவில் இருக்கிறேன். எந்த 2 விஷயத்திற்காக இருக்கிறாராம்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சாட்சி. தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது வேதாகமம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நமக்கு தெரியும். தேவனுடைய சாட்சி என்று சொல்லும் பொழுது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டவர் தான் ஆண்டவர் என்று சொல்லுகிற விசுவாச அறிக்கை, அதான் சாட்சி. இப்ப நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா, நான் ஆண்டவருடைய பிள்ளை. எந்த ஆண்டவர்? இயேசு ஆண்டவர். இப்ப நான் உன்னைய குத்த போறேன், நீ என்ன சொல்ல போற? இயேசுநாதர் பிள்ளைன்னு சொல்றியா? இல்லையா? இல்லப்பா, நான் இயேசுநாதருடைய பிள்ளை தான். நான் இயேசுநாதருடைய பிள்ளை தான். அதாவது நம்மை துன்பப்படுத்துறவனுக்கும், நம்மை கொலை பண்ண போறேன், உன்னை நான் வந்து இப்படி பண்ண போறேன்னு சொல்றவனுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம புரிய வைக்கணும். என்ன தெரியுமா புரிய வைக்கணும்? கத்தியோட வர்றான், கன்னோட வர்றான், அவனை கூப்பிட்டு சொல்லணும், தம்பிங்க வா, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட கன் இருக்கு, என்னை கொல்றங்கிற. அதற்கு காரணம் என்ன? நான் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டேன், இயேசுநாதரை நீ விட்டுரு, இயேசுநாதரை பற்றி சொல்லாதுன்னு சொல்ற. உனக்கு ஒன்று புரியுமா? நீ கன் எடுத்து சுட்டாலும் சுடாட்டியும் ஒரு நாள் நான் சாகத்தான் போறேன். அது உனக்கு முதல்ல புரியணும், இல்லையா? நீ சுட்டாதான் நான் இல்லாட்டி நான் சாகவே மாட்டேங்கிற மாதிரி ஒரு நிலைமை இல்லை எனக்கு. என்ன, ஒரு 5 வருஷத்துக்கு பின்னால் நடக்க போறது முன்னாலே நடக்குது. இந்த உலகத்தினுடைய எல்லா பாடுகளையும் விட்டு என்னை சீக்கிரம் நீ அனுப்புற, இதுக்கு போய் நான் பயப்படுவேனாப்பா அப்படின்னு சொன்னா அவன் பயந்து போயிருவான். ஓ, இவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கக்கூடாத ஒரு விஷயத்தையா நான் நடத்த போறேன் நானு? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்க போகுது அவனுக்கு. ஆமா இல்லையா? என்னைக்காவது ஒண்ணு நடக்கதான் போகுது. நீ என்ன பெரிய செஞ்சிட போற? நீ செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா. இன்னைக்கு செய்யற, நீ செய்யலைன்னு வச்சுக்கொள், எனக்கு நடக்கவே நடக்காதா? நடக்குமா? நடக்காதா? நடக்கும். அப்ப இன்னுமே நீ பெரிய அதிசயம் பண்ற மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற. அவன் எனக்காக ஜோம் பண்ணுங்கிட்டு போயிடுவான். அவன் எனக்காக ஜோம் பண்ணுங்க சொல்லுவான சொல்ல மாட்டானா? கவனிங்கள், தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் நான் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இப்ப நீங்க பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது பேட்மஸ் என்கிற ஐலாண்ட். இது ஒரு தீவு. 8 மைல் நீளம், 4 மைல் அகலம், ஒரு ஸ்மால் ஐலாண்ட். இந்த தீவு முழுவதுமே என்னன்னு கேட்டீங்கன்னா சிறைச்சாலை தான். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு குற்றவாளி மட்டும்தான், அதாவது ஒன் டைப் ஆஃப் கிரிமினல்ஸ் மட்டும்தான் இங்க போடுவாங்க. இந்த தீவுல இருக்கிற குற்றவாளிகள் எல்லாம் என்ன குற்றம் செய்தவர்கள் என்று சொன்னால், ரோமர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த தீவில் இருக்கிற குற்றவாளிகள். எல்லாமே ஒரே டைப் ஆஃப் குற்றவாளி. நான் சிறைச்சாலைக்கு போய் பார்த்தது கிடையாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆயுள் தண்டனை பெற்றவனை எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பான். அவன்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் ஆயுள் தண்டனை பெற்றவன். அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். அவன் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் வெளியில இந்த காவலர்களுக்கு உதவி செய்யறது, சமைக்கிற விஷயங்கள், இதெல்லாம் அவன் செஞ்சுட்டு இருப்பான். இந்த திருட்டு கேஸ் இருக்கிறது பாருங்க, அவனை எல்லாம் ஒரு இதில் வச்சிருப்பான். அவன் பாத்தீங்கன்னு சொன்னா என்றைக்கு அவன் விடுதலை ஆவான்னு தெரியாது, ஆகினாலும் அவனை எல்லாம் ஒரு இதில் வச்சிருப்பான். இந்த கொலை பண்ணவனை எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பான், ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஏன்னா இவன் எந்த நேரத்தில் யாரை கொலை பண்ணுவான்னு சொல்ல முடியாது, உள்ள இருந்தாலே கொலை பண்ணிடுவான். ஸோ கொலை குற்றவாளி எல்லாம் ஒரு செல்லுல, திருடுறவனை எல்லாம் ஒரு செல்லுல, ஆயுள் தண்டனை கைதிகள் எல்லாம் இன்னொரு செல்லுல, அப்படி சொல்லி பிரித்து வைத்திருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அப்படிதான் இருக்கணும். எதை போல இந்த பத்மு தீவுல பாத்தீங்கன்னு சொன்னா, இது தீவே ஒரு சிறைதான். இங்க நீங்க தனியா ஒரு ஜெயில போடணும் அப்படிங்கிற போய் கட்டட கட்டி அவனை உள்ள வச்சு அவனை பூட்டி அப்படியெல்லாம் ஜெயிலில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தீவே முழுசா சிறைதான். ஒரு காலத்துல அந்தமான் ஜெயில் தான், தெரியுமா உங்களுக்கு? அந்தமான்ங்கிறது ஜெயில்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்துல அங்க ஜெயிலே கிடையாது. நீங்க கொண்டு அந்தமான்ல விட்டுட்டீங்கனாலே ஜெயில் தான், தப்பிச்சே வர முடியாது. அதான் தீவு தானே, எப்படி நீங்க வெளியே வர முடியும்? ஒரு தீவையே சிறைச்சாலையாக மாற்றினார்கள்.
அந்தமான்னா இன்னைக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஜெயில் தான் ஞாபகம் வரும். அதே போல பத்மு என்கிறது ஒரு தீவு. இந்த தீவு முழுவதுமே கம்ப்ளீட்டா ஜெயில். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குவாரி, இந்த கல் உடைக்கிற குவாரி இருக்குல்ல, அது மகா பயங்கரமான வெப்பமான உஷ்ணமான காலங்களிலே அதை போய் குவாரியில அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவன் அந்த கல்லை உடைச்சு அதை ஷேப் பண்ணி அதை அழகான கிரானைட் கற்களாக அழகான மற்ற கற்களாக அதை உருவாக்க வேண்டிய அந்த வேலையை இந்த சிறைச்சாலையில் இருக்கிற இந்த சிறை கைதிகள் செய்ய வேண்டும். பத்மு என்கிறதான தீவிலே ரோமர்களால் சிறைச்சாலையிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் யோவான். கவனிங்கள், ஒரு சில சரித்திரங்களை நான் சொல்லுகிறேன். ஜூலியஸ் சீசர், பார்வோன் அப்படின்னு சொல்றோம்ல, பார்வோன் என்பது டைட்டில். பார்வோன்கிறவன் அரசன் கிடையாது. பார்வோன்கிறது யார் அரசனானாலும் அவனுக்கு பேர் ஃபாரோன் பேர். துட்மோஸ்னு பேர் இருந்தது அரசனுக்கு. ராம்சேஸ் 1, ராம்சேஸ் 2 இதெல்லாம் பேர். ஃபாரோ என்கிறது டைட்டில். அதே போல சீசர் என்பது ரோமர்கள்ல யாரெல்லாம் அரசனாகிறானோ அவனுக்கு கொடுக்கிற டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா சீசர். தமிழ்ல சொல்லும் பொழுது ராயன் என்று சொல்லுவார்கள். இந்த ரோம பேரரசர்கள்ல இந்த ஜூலியஸ் சீசர் என்கிற இந்த நபர் தான் முதலாக நான் கடவுள், என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த விஷயத்தை முன்வைத்தவர். ஆனா ரொம்ப பெருசா இவர் பிரகடனப்படுத்தல. மக்களே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இவரை ஒரு விக்கிரகமாக்கி இவரை கடவுளாக்கி விட்டார்கள். இந்த ஜூலியஸ் சீசர்ங்கிற பேர்ல தான் நமக்கு இருக்கிறதான ஜூலை என்கிறதான மாதம் இன்றைக்கு இவர் பேர்ல தான் இருக்குது. நம்ம ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வருது இல்லை, இந்த ஜூலைங்கிற மாதம் யார் பேர்ல இருந்து வந்தது? இவர் பேர்ல இருந்து வந்தது தான். அப்ப இவர் எவ்வளவு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் என்பதை யோசித்து பாருங்கள். நீங்க இந்த ஜூலியஸ் சீசர்னுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் எது இருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது, யூதர்கள் இருக்கிறார்கள். ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலே ரோம பேரரசின் கீழே தான் எது வந்தது? இஸ்ரவேல் வந்தது. அப்ப ஜூலியஸ் சீசர் அவரை மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நீங்க பெரிய கடவுள், உங்களை தான் நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு கடவுளாக்கிட்டாங்க. இவரை தொடர்ந்து ஒருத்தர் வந்தார். இவர் பேர் அகஸ்டஸ் சீசர், அகஸ்துராயன். இவருடைய பேர் பைபிள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எங்க இருக்கு? படிங்க, எடுத்து படிங்கள் பார்க்கலாம். குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சொல்லி அகஸ்துராயனால் கட்டளை பெறப்பட்டது. எங்க? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்குல்ல, லூக்கா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்கலாம். அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. இவர் தாங்க அந்த ராயன், இவர் தான் இந்த சீசர். சீசர் என்று சொல்லுகிறவர் டைட்டில், பட்டம். இவர் தான் என்ன ஸ்டார்ட் பண்ணார்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தன்னுடைய ரோம பேரரசருக்குள்ளாக அந்த ராஜ்யங்களுக்குள்ளாக ராயனுக்கு கோயில் கட்டி வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவர் தான். முதல் எங்க தெரியுமா கோயில் கட்டினாங்க? இந்த 7 சபைகள் இருக்குல்ல, இந்த 7 சபைகள் இருக்கிற இடத்துல தான் இந்த அகஸ்துராயனுக்கு டெம்பிள் கட்டி வணங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இந்த சபை இருக்கிறதான இடத்திலே அகஸ்துராயனுக்கு கோயில் கட்டினா இந்த சபை மக்கள் ஆண்டவரை ஆராதிக்க அனுமதிக்கப்படுவார்களா அல்லது அகஸ்துராயனை ஆராதிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவார்களா? அகஸ்துராயனை ஆராதிக்கிறதுக்கு தான் அனுமதிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் ஆண்டவர் ஆராதிச்சானோ அவனுக்கு வந்தது வேட்டு, அவனுக்கு வந்தது வென. நீ இனிமேல் எப்படி ஆண்டவர் ஆராதிக்க முடியும்? ரோம பேரரசை தவிர நீ யாரை ஆராதிக்க போகிறாய், யாரை சேவிக்க போகிறாய் என்கிற ஒரு நிலை வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் இயேசுநாதரை கும்பிடுறதுக்கு எந்த பிரச்சனையும் வர கிடையாது. நீ வீட்டில் கும்பிட்டுக்கோங்கிறான், அங்கே கும்பிடாத இங்கே கும்பிடாதன்னு ஏதோ ஒன்று சொல்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க. இன்றைக்காவது ஒரு நாள் வரும், என்னென்ன வரும் தெரியுமா? நீ இயேசு என்கிறதான தெய்வத்தை கும்பிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால்தான் அப்போ யார் யார் என்னென்ன கலர்ல இருக்கிறாங்கிறத அப்ப கண்டுபிடிச்சிடலாம். அப்ப பாடினது, ஜோம் பண்ணது, அந்நிய பாஷை பேசுனது, கையை தூக்குனது, அல்லேலியா சொன்னது, அது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும். அந்த கலர் எப்போ போகும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அப்ப நம்ம போய் போராட்டம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க.
இயேசுவை கும்பிடாத, ஜபம் பண்ணாத, வேதம் படிக்காத, அப்படி பண்ணுன அப்படின்னு சொன்னா உன்னைய தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போடுவோம், உன்னைய தூக்கி கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுவோம், உன்னைய தூக்கி கொண்டு போய் சிங்கங்கள் இருக்கிற இடத்துல போடுவோம், உன்னைய கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு கல் உடைக்கிற இடத்துல விடுவோம், உனக்கு வேலை கிடைக்காது, உனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நான் ஆண்டவர் உள்ளத்திலேயே ஆராதிச்சுக்கிறேங்கன்றோம். நாம் ஆண்டவர் என்ன பண்றோம்? உள்ளத்திலேயே ஆராதிச்சுக்கிறோம். அப்படிங்கிற நிலைமை வருமா? இல்ல பகிரங்கமா நம்ம ஆராதிக்க போறோமான்னு யோசிச்சு பாருங்க. தெளிவா சொல்லிட்டார், எவன் பகிரங்கமா என்னை அறிக்கை செய்யலையோ அவனை நான் பிதாவின் முன்பாக நானும் அறிக்கை செய்ய மாட்டேன், நானும் மறுதலிப்பேன் இயேசுநாதர் சொல்லிவிட்டார். இந்த அகஸ்து ராயன் என்ன செய்தான் என்று சொன்னால், எங்கெல்லாம் ஆண்டவருடைய ஆலயம் இருந்து ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் இவனுக்கு கோயில் கட்டி இவனை கொண்டு போய் சிலையை வைத்து இவனை வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இவன் தான் ஸ்டார்டிங். யோசித்து பாருங்கள், இவனுடைய காலம் கிமு 63 கிபி 14 வரைக்கும் அகஸ்து ராயனுடைய காலம். அப்ப இயேசுநாதர் பிறக்கும் பொழுது இவனுடைய ஆட்சியின் கீழே தான் இயேசுநாதர் பிறக்கிறார். கரெக்டா? அகஸ்து அகஸ்டஸ் சீசரா இருக்கிறார் ரோம்ல. அந்த பீரியட்ல இயேசுநாதர் பிறக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட காலம்? இயேசுநாதர் பிறந்த காலம் இவனுக்கு கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கிற காலம். இப்போ இயேசுநாதர்கிட்ட கேட்குறாங்க இந்த யூதர்கள் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், இவன் நம்மளைய ஆராதிக்கவும் விட மாட்டேங்கிறான், நம்ம பிரச்சனை நமக்குள்ள தலை போட்டுட்டு இருக்கிறான். இவங்க இயேசுநாதர் மேசியாவா இருந்தா என்ன பண்ணணும்? இந்த ரோமனை கீழே தள்ளிட்டு இவர் ராஜாவா வந்தாருன்னு நல்லா இருக்குன்னு தான் அவன் எதிர்பார்த்தான். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பரிசையினும் இயேசுநாதரை பிடிக்காதவனுக்கு கூட எப்படி இவன் ராஜாவாயிட்டா நல்லா தான் இருக்குன்னு தான் அவனுக்கு என்ன இருந்தது. ஏன்னா ரோமர்கள் தான் பிரச்சனையாச்சே. அவன் கேட்குறான் இயேசுநாதர்கிட்ட, சரி நீ ஒன்று சொல்லு, ரோமனுக்கு வரி செலுத்துறது கரெக்டாக தப்பான்னு சொல்லு அப்படின்னு இயேசுநாதரை பிடிச்சி எப்படியாலும் பிடிக்கலான்னு பார்க்குறான். இவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா இவரை புரட்சிவாதியாக்கி இவரை ராஜா வாக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். இயேசுநாதர் சும்மா இருப்பாரா? அவர் கேட்டார், இந்த நாணயத்தினுடைய சொரூபமும் இதில் இருக்கிற முத்திரையும் யாருடையது? ராயனுடையது. ராயனுக்கு கொடு, தேவனுக்கு கொடுத்து போயிட்டார் அவர். ஆனால் அதில் வேற விஷயம் ஒன்று இருக்கு. அதை தசமபாகம் என்கிற விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் கற்றுக்கொள்ளலாம். எல்லாரையும் தேவனுக்கு கொடுக்கிறவனாக மாற்றினால் ராயனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் வருவேன்கிறார் ஆண்டவர். அது வேற விஷயம். இப்ப இந்த அகஸ்டஸ் இவன் பேர்ல தாங்க ஆகஸ்ட் மந்த். ஆகஸ்ட்னு ஒரு மாதம் இருக்குல்ல, அந்த மாதமே இவனுடைய பேர்ல வந்த மாதம் தான். ஓகே, இப்பதாங்க கிளைமேக்ஸ்க்கே வர்றோம். இவர் பேர் ரோமர் அரசன். இவனுடைய பேர் டொமிஷியன் என்று பெயர். இவனுடைய காலம் 51 கிபியிலிருந்து 96 கிபி, இந்த காலகட்டங்களிலே வாழ்ந்தவர். இவன் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போயிட்டான். அகஸ்து ராயனாவது என்ன பண்ணான்? கோயில் கட்டி வணங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட முடிச்சிட்டான். இவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? எந்த டாக்குமெண்ட் எல்லாம் எழுதணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் லார்ட், அவர் காட், டொமிஷியன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். அவர் லார்ட், அவர் காட் என்று சொல்லுகிறது தான் எல்லாத்திலுமே, எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா அரசாணைகளிலும் இவன் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், டொமிஷியனுடைய உத்தரவு, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், டொமிஷியனுடைய உத்தரவு, அவருடைய வழிகாட்டுதலின்படி என்று சொல்லுகிறதுல தான் எல்லா அரசாணைகளும் எல்லா டாக்குமெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டான். நீங்க போய் உங்களுக்கு ஒரு நிலம் வாங்கி ஒரு பத்திரம் எழுதுனீங்கன்னு சொன்னா அதுல என்னதான் எழுதியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், டொமிஷியனுடைய உத்தரவின்படின்னு இருக்கும். எப்படி பத்திரம் வாங்குறது? எப்படி நிலம் வாங்குறது? யோசிச்சு பாருங்க. எழுத முடியுமா நம்மளால? என்ன யோசிக்கிறீங்க நீங்க? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும் பாஸ்டர், அதுக்கு என்ன நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? அது ஒதுங்கி இருந்துட்டு போகுது, நம்ம விசுவாசிச்சா தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோமா? அடுத்தது இவர் என்ன தெரியுமா செய்தார்? வருடத்திற்கு ஒரு முறை அவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிலைக்கு முன்பாக இருக்கிற அவருடைய ராஜ்யத்தின் கீழ் வருகிற எல்லா மக்களும் வருடத்திற்கு ஒரு முறை கைகளை உயர்த்தி 3 வார்த்தைகள் சொல்ல வேண்டும். அவருடைய சிலைக்கு முன்பாக நின்று கொண்டு, சீசர் இஸ் லார்ட், ராயனே ஆண்டவர் என்று சொல்லுகிற 3 வார்த்தை, ராயன் தான் ஆண்டவர் என்கிற 3 வார்த்தையை
கைகளை உயர்த்தி வருஷத்துல ஒரு தடவை ஒரு முறை சொன்னால் போதும். புரிஞ்சுதா உங்களுக்கு? டெய்லியும் கிடையாது. 365 நாள்ல ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு முறை டொமிஷியனுடைய சிலைக்கு முன்பாக நின்று கையை உயர்த்தி அந்த சிலையை பார்த்து ராயனே கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த சிலைக்கு முன்பாக ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் நெருப்பு எரிந்துட்டு இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய கையில இருந்து வாசனை திரவியங்கள், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் சாம்பிராணின்னு வைத்துக் கொள்ளுங்கள், சாம்பிராணி போன்ற அந்த வாசனை திரவியங்களை எடுத்து அந்த பலிபீடத்தின் முன்பாக நீங்கள் எரிகிற நெருப்புல போட்டா அதிலிருந்து வருகிற அந்த புகை, அந்த ஸ்மோக் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு தீபமாக காண்பித்து அவரை நீங்கள் ஆராதிப்பதாக செயல்பட்டு விடும். 2 விஷயம் செய்யணும். 3 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எல்லா டாக்குமெண்ட் இருந்தாலும் நமது ஆண்டவர் நமது கர்த்தர் டொமிஷியன் இப்படிதான் ஆரம்பிக்கணும். அது கட்டளையாக போட்டு விட்டார்கள். 2வது விஷயம், வருஷத்துல ஒரு நாள் ராயனுடைய சிலைக்கு முன்பாக, இந்த டொமிஷனுடைய சிலைக்கு முன்பாக நின்று கையை உயர்த்தி ராயனே கர்த்தர் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் போல இந்த ஸ்பைசஸ் எடுத்து அந்த எரிகிற பலிபீடத்தின் முன்பாக போட்டு அவனுக்கு அந்த ஸ்மோக் வரும் பொழுது அதை கும்பிட்டு விட்டு போக வேண்டும். இந்த வருஷத்துல ஒரு நாள் கைகளை உயர்த்தி ராயனே ஆண்டவர் என்று சொல்லுகிற அந்த நாளுக்கு இந்த டொமிஷன் ஒரு பேர் கொடுத்தார். என்ன தெரியுமா பேர் கொடுத்தார்? தி லார்ட்ஸ் டே. என்ன பேர் கொடுத்தாரு? தி லார்ட்ஸ் டே, கர்த்தரின் நாள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பேர் இருந்தது. இப்போ நீங்க வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். போதும். இப்ப புரிஞ்சுது உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது? எந்த நாள் இது? எந்த நாள்? அந்த வருஷத்துல வருகிற ஒரு நாள், அந்த நாள். இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நாள், ஆமாவா இல்லையா? இது ரொம்ப கொடுமையான ஒரு நாள். எபேசு, சிமிர்னா, தியத்தீரா, பிலதெல்பியா, இந்த இருக்கிற 7 சபை மக்களுக்கும் கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த நாள் தான் அந்த நாள். அதனாலதான் உங்களுக்கு எதனால இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருக்காருங்கிற விஷயத்த சொல்லி உங்களை படிக்க வைக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். இதற்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, ஆண்டவரை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். இப்போ இந்த நாள் வரும் பொழுது, இவ்வளவு பெரிய உபத்திரம் வரும் பொழுது, இவருடைய எண்ணம் யாரிடத்துல போகிறது என்று சொன்னால், இவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், இவரால் நேசிக்கப்பட்ட, இவர் ஊழியம் செய்த சபை மக்கள் மேலே இவருடைய எண்ணம் போகிறது. அங்கிருந்து இவருடைய எண்ணம் அங்கிருக்கிறபடியினாலே அவர்களுக்கு இந்த பாடுகளையும் இந்த கஷ்டங்களையும் இந்த உபத்திரவத்தையும் நீ சகிக்க வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு கூட இந்த லெட்டர் எழுதுறார். யூ அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் நோ? நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகும் பொழுது இவைகளெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன். அவர் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எக்கால சத்தம் போன்ற பெரிய ஒரு சத்தத்தை கேட்டேன். அடுத்தது பாருங்க, இந்த சத்தம் கேட்கும் பொழுது கர்த்தருடைய நாளில் ஆண்டவர் என்ன சொன்னாராம்? நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி இந்த 7 சபைகளுக்கும் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா என்னும் பட்டணங்கள் இருக்கிற 7 சபைகளுக்கும் அனுப்பு. யாருக்கு சொன்னது? யோவானுக்கு. யோவானுக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே பாடுகளை அனுபவித்து அந்த சீசர் தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறத மறுதலித்து, இல்ல என்னால சொல்ல முடியாது, நான் அதை சொல்ல மாட்டேன், என்னுடைய டாக்குமெண்ட்ல எதுலையுமே நமது கர்த்தர் நமது ஆண்டவர் டொமிஷியன் என்று சொல்லுகிற வார்த்தை வராது, நான் ராயனுடைய சிலைக்கு முன்பாக நின்று கொண்டு கையை உயர்த்தி ராயன் தான் ஆண்டவர் என்று சொல்லவும் மாட்டேன், ராயனுக்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தின் மேலே என்னுடைய பலியை செலுத்துகிற அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற காரணத்தினால் எங்க இருக்கிறாரு? பத்மு தீவில் இருக்கிறார். இப்ப இந்த தீவில் இருக்கும் பொழுது எந்த நாள் வந்துருச்சு?
லார்ட்ஸ் டே. எந்த லார்ட்? டொமிஷியன் என்கிற ராயனுடைய நாள் வந்துருச்சு. இப்ப இவருடைய எண்ணம் எல்லாம் யார் மேல இருக்கிறது என்று சொன்னா இந்த சபை மக்கள் மேல இருக்கு. இவர் தீவில் இருக்கிறார். நீங்க பாருங்க அந்த படத்தை காமிச்சல உங்களுக்கு நானு. இவர் தீவில் இருக்கிறார். அந்த தீவு எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? பத்மு தீவு இங்க இருக்கு. சபை எங்க இருக்கு? நிலப்பரப்புல இருக்கிறது. இவர் இங்கிருந்து நாடு கடத்தப்பட்ட சிறைச்சாலையில் இருக்கிறார். இவர் தீவில சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இவருடைய எண்ணம் எல்லாம் யார் மேல இருக்கிறது என்று சொன்னால் இந்த சபைகளின் மேலே, சபை விசுவாசிகளின் மேலே இருக்கிறது. அப்போ அந்த சபை விசுவாசிகளுக்கு எழுதும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். எதனால யோவானை எழுத சொல்லி சொன்னார் என்று சொன்னால், யோவான் மிகுந்த பாரத்துல இருக்கிறார். ஐயோ, நான் சிறைச்சாலையில் இருக்கிறேனே, இப்ப இந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்ற எண்ணம் வந்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் எல்லாவற்றையும் நான் வெளிப்படுத்துறேன்ப்பா. நீ ஒரு எல்டர், நீ ஒரு அப்போஸ்தலர், நீ உனக்கு வெளிப்படுத்தி இதை நான் சொல்லும் பொழுது அந்த மக்கள் ஆற்றப்படுவார்கள், அந்த மக்கள் தேற்றப்படுவார்கள். ஒரு நாளும் மரணத்தை கண்டவர்கள் பயப்பட மாட்டார்கள், ராயனை கண்டவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஆகியனால நீ அவர்கள் எந்த வகையிலும் சோர்ந்து போகாமல், பயப்படாமல், அவர்கள் விட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று எழுது. அவர் மட்டும் அன்னைக்கு எழுதாம இருந்திருந்தா நிறைய பேர் பின்வாங்கி போயிருந்திருப்பான். அவர் எழுதும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 7 பொன் குத்து விளக்கு, அதனுடைய மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? அவருடைய சிரசு, அவருடைய மயிர், அவருடைய பாதங்கள், அவருடைய கண்கள், 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரும் உள்ளவருமாய் இருக்கிறேன். அடுத்து சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை நான் உடையவராயிருக்கிறேன். இதெல்லாம் எதற்கு எழுதப்படுகிறது என்று சொன்னால், நீ ஒரு நாளும் கையை உயர்த்தி ராயன் தான் ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ராயனுக்கு மேல் அதிகாரம் பெற்றவனாய், மரணத்தின் மேல் அதிகாரம் பெற்றவனாய் நான் இருக்கிறேன். நீ எழுதுப்பா, எழுதினாரா எழுதலையா? நம்ம படிச்சுமா? நமக்கு தெரியாது இதெல்லாம். அவர் எதோ எழுதியிருக்காரு. வெளிப்படுத்துற விஷயத்துல பூரா பேயா வருது, பூகம்பமா வருது, ராத்திரியில் படிச்சா பயமா இருக்குது. ராத்திரியில படிச்சும் பயப்பட வேண்டியது இல்லை, பகல்ல படித்தும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நாம் கண்டிப்பா படிக்கணும் எழுதுனது எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? புரியுதா புரியலையா? நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும் எழுது என்று சொல்லுகிறார். ஓகே, இப்ப புரிஞ்சுது உங்களுக்கு? இந்த ராயன் பண்ணின வேலைதான். அந்த நாள் வந்த உடனே கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி எழுதும் பொழுது உங்களுக்கு எனக்கு என்னன்னு புரியாது. ஆனா அந்த 7 சபை மக்களுக்கும் புரியும். லார்ட்ஸ் டே என்று சொன்னால் தட் இஸ் டொமிஷியன்ஸ் டே. எல்லாரும் என்ன எதுக்கு ரெடி ஆயிருவான்? ராயனுடைய சிலைக்கு முன்பாக நின்று ராயன் தான் ஆண்டவர் என்று சொல்லுவதற்கு ரெடி ஆயிருவான். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ராயன் ஆண்டவர் கை உயர்த்தி சூழ்நிலைகள் நல்லா இருக்கும் போதான் சொல்லலாமா, இயேசுவே ஆண்டவர். இன்னைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு இதே மோடி ராயனா மாறினா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு போயிட வேண்டியதான். சொன்ன மாதிரி அன்பு மூலியமா ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. சொல்லிட்டு போய் சேர வேண்டியது. இதுல என்ன இருக்கு? ஆண்டவரோட போய் சேர வேண்டியதானே. ஆமா, நாளைக்கு போறது இன்னைக்கு இல்லையா? அப்போ நாம் பாடுகளுக்குள்ளாக கண்டிப்பாய் கடந்து செல் என்று சொல்லி பிராக்டிக்கலுக்காக எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷமா, இல்ல சும்மா ஏதோ ஏனோ தானே எழுதப்பட்ட விசேஷமா? யோசிச்சு பாருங்கள். அதாவது இத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி 2 வாரமா ஆண்டவர் என்னை பெட்ல போட்டு இருந்திருக்காரு. ஐ வாஸ் இன் த பெட் ஃபார் 2 weeks. எதுக்கு? உங்களுக்கு இத்தனை விஷயங்களை சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி. கவனிங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கங்க சிலது இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டென்ஸ் கோர்வையா வராது. நீங்க பாருங்க, காரணம் என்னங்கிறத சொல்றேங்க. கவனிங்க, இந்த 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை படியுங்கள் பார்க்கலாம். 1, 12, 13. சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, சத்தம் கேட்டுச்சு, கண்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 19வது வசனத்தை வாசிங்க. 19வது வசனத்தை
நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து அவர் எழுதின சூழ்நிலை உங்களுக்கு சொல்றேன், நீங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. எப்படி எழுதினாருன்னு சொல்லி, ஏன் இவ்வளவு அது பார்க்கும் பொழுது இவ்வளவு இப்படி இருக்கு, அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டா அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கற்பனை செய்து பாருங்க. ஒரு பெரிய ஒரு ஃபில்ம், அதாவது ஃபில்ம்னா படம், அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கம்ப்ளீட்டா பேய் படம்னு வச்சுக்கோங்க, திகில் நிறைந்த ஒரு பேய் படம். அந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. என்ன அசைன்மெண்ட் இருக்கு தெரியுமா? அந்த படத்துல வந்து படத்தை பார்ப்பீங்க, அந்த படத்துல சத்தமும் கேட்கும், வாய்ஸும் இருக்கும், காட்சியும் இருக்கும். இது ரெண்டையும் நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, கேட்கறதையும் பார்க்கறதையும் எழுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ வெர்பல் அண்ட் விஷுவல், ஒரு பெரிய திகில் நிறைந்த ஒரு காட்சியை பார்த்துட்டு இருக்கான், சத்தமும் கேட்டுட்டு இருக்கு. இப்ப நீ இதை பத்தி இதெல்லாம் எழுதுப்பா அப்படின்னு சொல்லும்போது எழுத முடியுமா உன்னால? நீங்க வேதத்துல பாருங்க, இவனுக்கு எழுதவே முடியல. எப்படி எழுத முடியும்? தனியா நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு டெவில்னுடைய சீன், டெவில்னுடைய காட்சி இருக்கிற ஒரு சினிமாவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த சினிமாவை நீங்க மட்டும் தனியா பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ பார்த்ததையும் நீ கேட்டதையும் எழுதி கொண்டு வந்து நோட்ல புக்ல எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்படி எழுதியிருப்பீங்க நீங்க? அந்த காட்சி தான் இங்க. இத பாருங்க, யோவான் எழுதவே முடியல. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் யோவானை பார்த்து எழுதுப்பா, இவன் எழுதுறத நிறுத்துறான், ஆண்டவர் பார்த்து எழுது, இவன் நிறுத்துறான், திரும்ப எழுது. 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7 சபைகளுக்கும் எழுது. 19ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அப்ப திரும்ப நிறுத்திட்டான். 19ஆம் வசனத்துல திரும்புறாரு, நீ பார்க்கறது எழுதுப்பா அப்படிங்கிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை பாருங்க, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுது. இவனால எழுதவே முடியல. எப்படி எழுதுறது? நீங்க எழுதுவீங்களா? அவனை எழுதுகிறார், எபேசு சபைக்கு எழுது. இப்ப 7ஆவது வசனத்தை பாருங்க. காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இவன் நிறுத்திறான், இவனால முடியல, திரும்ப எழுது, விடாம சொல்றார், எழுதுப்பா அப்படிங்கிறார். அடுத்தது 8ஆவது வசனம், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுது. இதோட போது நிறுத்துறான். இதோட போது நிறுத்தும் பொழுது அடுத்த சபைக்கு வரும் பொழுது, இல்லப்பா சிமிர்னா சபைக்கு சொல்றேன், அதுக்கு நீ எழுது, அடுத்தது எழுது. 8ஆவது வசனம். அப்ப முடிக்கும் பொழுது 11ஆவது வசனத்தை பாருங்க. ஆவியானவன் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. இப்ப சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதுன்னு சொல்லிட்டாரு. இவன் சொல்லும் பொழுது எழுதணும்ல, எழுதல. இவரெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எழுதாம இருக்கிறப்பா, இந்த பாரு எழுது, நீ விடவே இல்லை, எழுது. அடுத்தது பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. அடுத்த சபைக்கும் விடலை. என்ன ஒவ்வொரு தடவையுமா சொல்றது? என்ன காரணத்தினால சொல்றாரு? இவன் எழுதவே இல்லை, எழுதவே முடியாது, சூழ்நிலை அப்படி இருக்கிறது, ஆனாலும் எழுது என்று சொல்லுகிறார். அடுத்தது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. விட்டாரான் பாருங்க. அடுத்தது தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் இதைத்தான் எழுதணும் நீயே. அடுத்தது 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் எழுது. அடுத்தது 6ஆவது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது, விடாத. அடுத்தது 13ஆவது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. 14ஆவது வசனம், லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் எழுது. இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் எழுத சொல்றாருன்னு சொல்லி? எழுத முடியாது. நீங்க எழுதுவீங்களா? அப்ப நீங்க யோசித்து பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, இது இந்த சென்டென்ஸ் கோர்வையா வரலையே, இது ரைட்டிங்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்பேற்பட்ட ரைட்டரா இருந்தாலும் கொண்டு இருட்டு ரூமுக்குள்ள உட்காந்து பேய் படத்தை பார்த்து கேட்டதையும் பார்த்ததையும் எழுதுப்பான்னு சொன்னா எப்படி எழுதுவாங்க?
நல்ல எழுத்தாளன் தான். சுவிசேஷம் எழுதும் பொழுதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி ஆரம்பித்த அற்புதமான ஆரம்ப வரிகளை எழுதுகிற அற்புதமான எழுத்தாளன் தான். அதே யோவான் எழுதின நிருபத்தை எழுதும் பொழுதும் மிக அழகாக ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? யோவான் எழுதின நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து எழுதுகிறேன். எங்க கன்ஃபியூஷன் இருக்குதா? இவருக்கு கன்ஃபியூஷனே கிடையவே கிடையாது. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வரும் பொழுது இருட்டு ரூம்ல கொண்டு போய் உட்கார வச்சு பேய் படத்தை பார்த்துட்டு பார்த்ததையும் கண்டதையும் எழுதுப்பான்னு சொன்னா யார் எழுதுவா? பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்றார், எழுது, விடாத, எழுது எழுது எழுது. இப்ப நீங்க இந்த சூழ்நிலையில எழுதுனதை தான் நீங்க படிக்க போறீங்க. படிப்பீங்களா, படிக்க மாட்டீங்களா? ஆமா, இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாள்ல இவனை ஏற்கனவே சிறைச்சாலையில் இருக்கிறார், கொடுமையான சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலைக்கு வந்ததற்கு காரணமே ராயனுடைய அந்த ஆளுகையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ராயன் எனக்கு ஆண்டவர் கிடையாது, இயேசுதான் எனக்கு ஆண்டவர் என்று சொல்லி வந்திருக்கிறார். இப்ப இவருடைய எண்ணம் எல்லாம் இந்த சபை மக்கள் எப்படி இருப்பார்களோ என்கிற எண்ணம். இவன் விட்டுருவானா, ஓடிடுவானா, இயேசுநாதரை பின்பற்றுவானா, பின்பற்ற மாட்டானா என்கிறதான ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தோடு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இவனுக்கு ஏற்பட்ட பாரத் நிமித்தமாக அந்த நாள் வந்த உடனே அந்த டென்ஷன் வந்துருச்சு. இப்போ அந்த நாள் வருதே, இந்த நாள் இப்போ என்ன நடக்க போகிறதோ, நான் இங்க எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இங்க சிறைச்சாலையில் இருக்கிறேன். சிறைச்சாலைக்கு வெளியே இருக்கிற மக்கள் இந்த நாளிலே சீசனை ராயனை ஆண்டவர் என்று சொல்லி விடுவார்களோ என்கிறதான் எண்ணத்தில் தான் இவன் இருக்கும் பொழுதுதான் அந்த நாளில் நான் ஆவிக்குள்ளாய் இருக்கிறேன் பார், இதையெல்லாம் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். ஒரு நாளும் உன்னுடைய கையை உயர்த்தி ராயனை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்து விடாதே. அதுக்கு தான் எழுதியிருக்கிறார், எழுதி கொடு என்று சொல்லி இருக்கிறார். இந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரிவார்டுக்கு மேல ரிவார்டு ஆண்டவர் கொடுக்கிறார் சபைகளுக்கு. என்னெல்லாம் கொடுக்கிறார் பாருங்க. தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். என்ன அருமையான ரிவார்டு. ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. மறைமான மன்னாவை நான் புசிக்க கொடுப்பேன். வெண்மையான குறிகளை கொடுப்பேன். புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன். நான் பிதாவின் மேல் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னா கொடுக்கிற ரிவார்ட். இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுமா என்ன வரணும்? ராயனுக்கு முன்பாக கை உயர்த்த கூடாது, ஆண்டவருக்கு முன்பாக மட்டும்தான் கையை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். அவனை தேவனுடைய ஆலயத்துல தூணாக்குவேன். கடைசியா சொல்றாரு, என்னுடைய சீட்டையே அவனுக்கு கொடுப்பேன்ட்டார் ஆண்டவர் ரிவார்ட்ல. என்னுடைய சீட்டை அவனுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்னும் இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை நீங்கள் படிப்பதற்கு இன்னும் எளிமையாக்கி கொடுக்கிறேன். கவனிங்கள், 2 கேட்டகரி, ஒன்று பிரசன்ட், இன்னொன்று ஃபியூச்சர். ஒன்று நிகழ்காலம், இன்னொன்று எதிர்காலம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் பிரசன்ட் சர்ச்சுகளுக்கு எழுதுகிறார். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் ஃபியூச்சர் தான், எதிர்காலம். அந்த ஃபியூச்சர்ல 3 சீன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன் ஹெவன், பரலோகம். 2வது சீன் பூமி. 3வது சீன் புதிய வானம் புதிய பூமி. இவ்வளவுதாங்க பிரசன்ட் ஃபியூச்சர். பிரசன்ட்ல 1லிருந்து 3 அதிகாரம் வரைக்கும். ஃபியூச்சர்ல 3 சீன் உள்ள வருது. 1 பரலோகம், 2வது பூமி, 3வது புதிய வானம் புதிய பூமி. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த புக் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சமயம் போய்கொண்டிருக்கிறது, இதை சொல்லி முடிக்கிறேன், கவனிங்கள். மற்ற புஸ்தகங்கள், மற்ற நிருபங்கள், மனிதன் என்ன செய்தான் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நோக்கத்தோடு எழுத வேண்டும் என்கிற எண்ணத்தோடு டிசைன் பண்ணி உட்கார்ந்து எழுதினாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் ஊக்குவித்தார். ஆனா எழுதணும்னு சொல்லி டிசைட் பண்ணது யாரு? கொரிந்தியரை, பவுல். ரோமரை, பவுல். பேதுரு எழுதின நிருபத்தை பேதுரு. யோவான் எழுதின சுவிசேஷத்தை யோவான். மார்க் எழுதின சுவிசேஷத்தை மார்க். அப்ப ஹியூமன் டிசிஷன், மனிதர்கள் தீர்மானம் பண்ணினார்கள் இந்த புஸ்தகங்களை எழுத வேண்டும், நிருபங்களை எழுத வேண்டும்.
சுவிசேஷத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி. ஆனா யோவான் எழுதின சுவிசேஷத்தை எந்த மனுஷனும் எழுதணும் தீர்மானம் பண்ண கிடையாது. இது ஆண்டவர் எழுத வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ண புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இப்ப புரியுதா? It was not the decision of any human being. It was the decision of God. தேவனுடைய தீர்மானம் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லுவது எத்தனை பேருக்கு கூட சேர்ந்து சிந்திக்க முடிகிறது? அப்ப யோசித்து பாருங்கள். பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டு, இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவருக்கு சொல்லி, பரிசுத்தாவியானவர் தூதர்களுக்கு சொல்லி, தூதர்கள் யோவானுக்கு சொன்னது. ஆரிஜின் எங்க இருக்கு? God the Father. It was not of any human decision. God decided to write this book. It is God's decision. தேவ தீர்மானம். என்ன அழகான டிசைன்ல வந்திருக்கு பாத்தீங்களா? பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு சொல்லி, இயேசு பரிசுத்தாவியானவருக்கு சொல்லி, பரிசுத்தாவியானவர் தூதர்களுக்கு சொல்லி, தூதர்கள் யோவானுக்கு சொன்ன விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம். எத்தனை பேருக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு இவ்வளவு பெரிய பேக்ரவுண்டு இப்படிதான் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தான் எனக்கு தெரியும்? எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க? ஸோ நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா? ரொம்ப அற்புதமாக ஸ்டார்ட். போன வாரத்தில் கூட 4 இன்டர்பிரேஷன் சொல்லி முடிச்சிட்டேன் நான். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு நான் இவ்வளவு விஷயங்களை வெளிப்படுத்தின விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கத்தான் போகிறது. அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இது ஒரு ஜூயிஷ் புக். இது என்ன புக்கு? யோவான் யூதன் தானே? யூதனே இல்லையா? யோஹனான். யோஹனான் ஹான். ஹான் அப்படின்னா கிரேஸ் அர்த்தம். ஹானாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? கிரேஸ். ஹான் கிரேஸ். ஜீசஸ் நோ, இயேசு இல்ல, யெஷுவா. யெஷுவா. இவையெல்லாம் நம்ம பார்த்து விட்டு எப்படி ஒரு ஹிப்ராயிக்ல இந்த விஷயம் செட் பண்ணியிருக்கு, இந்த லிட்ரேச்சர் ஸ்டைல் எப்படி ஹிப்ராயிக்ல செட் பண்ணியிருக்கு என்கிறதான விஷயங்களை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் பயனடைந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு இன்னும் பல வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். என்ன காரணம்னு கேட்டா, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றதுக்கு இல்லை. இந்த உலகத்தில் வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள், சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, என்னுடைய ஆண்டவரை ஒரு நாளும் எதற்காகவும் நான் விடமாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். நான் விடமாட்டேன் என் இயேசுவை. எனக்கு ஆண்டவர் தான், எனக்கு எல்லாம் அவர் தான் என்கிற எண்ணத்தோடு கூட இருப்பதற்காக ஜோமனுமா எழுந்து நிற்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிரதர் ஜெயபிரகாஷ் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவரே, திரியேக தேவனுடைய நாமத்திலே ஆண்டவரே, இந்த நாள்ல கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நீர் எழுதின உம்முடைய வார்த்தைகளை தேவனாய் கர்த்த நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாள்ல கூட கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக உமது சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினால் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் பலப்படவும் ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதனுடைய வெளிப்பாடுகளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எத்தனையோ தடைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி ஆண்டவரே தடைகள் வந்த போதிலும் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்த தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே கர்த்தாவே பிதாவாகிய தேவன் ஆண்டவரே கர்த்தாவே இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் மூலமாய் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்தினது போல ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே எங்களுடைய போதகர்
ஆண்டவரே சேவபக்தர் ஐயாவுக்கு நீர் கொடுத்து இந்த நாளில் நீர் எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பாஸ்டரை நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும், அவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படி ஆண்டவரே நீ ஒரு நாளும் தடையில்லாமல் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அவ்விதமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் இன்னும் அநேகர் கற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும்படியாக தேவனாய் கர்த்தர் நீர் இந்த நாள் எங்களுக்கு நீர் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Shalom. God bless you. Thank you.